யுவர் ஆட்டம்ஸ், உங்களுடைய அணுக்கள் ஃபண்டமெண்டலா குவாண்டம் ஃபீல்ட்ஸ். அது ஒரு ஹார்ட் பால் கிடையாது, குவாண்டம் ஃபீல்ட். அதை நோக்கி நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களை நீங்களே புரோகிராம் பண்ணிக்கிறதுக்கான கட்டளைகள். இதை நான் பல்வேறு கோணங்களிலிருந்து பல்வேறு வார்த்தைகளால் விளக்க முடியும். பரம சத்தியம் இதுதான். உங்களை நோக்கி எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை நிறுத்துங்கள். நீங்கள்தான் பரம்பொருள். உங்களுக்குள் இருக்கும் சுத்தமான நான் எனும் உணர்வு, அகம் ஸ்புரணம், பரம்பொருள், தத்துவமசி, தத்துவமசி, தத்துவமசி. இந்த சத்தியத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன், வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு, எனக்கு வெறும் 3 வயது இருக்கும் பொழுது, என்னுடைய குருமார்கள் பாலசந்நியாசம் அளித்து என் முதல் சாதுர்மாசியத்தை துவங்கி வைத்தார்கள். இன்றோடு 45 சாதுர்மாசியத்தை முடித்து விட்டேன். பரம்பொருளின் அருளாலே, பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் வெற்றிகரமாக 45 சாதுர்மாசியத்தை முடித்திருக்கின்றேன். இந்த சாதுர்மாசியங்கள் அனைத்தினாலும், அவைகளில் நான் செய்த தவம், அதனால் எனக்கு கிடைத்த அனுபூதி, சக்தி அனைத்தையும் இந்த தீட்சையின் வடிவாக உங்களுக்கு அளிக்கின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். தத்துவமசி, தத்துவமசி, தத்துவமசி. இதை கேட்கின்ற அனைவரும் உங்களுக்குள் இருக்கும் நான், சுத்தமான தன்மை. இந்த உடல், மனம், உணர்வுகள், உணர்ச்சிகள், இதில் எதுவும் ஒட்டாமல் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குள் இருக்கும் சுத்தமான நான் எனும் உணர்வு, அகம், அகம், அகம் எனும் அந்த அகம் ஸ்புரணம், நான் 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 என்று உங்கள் உள்ளத்துள் உள்ளிக் கொண்டிருக்கும் அந்த உள்ளல், பரமசிவ பரம்பொருளே, அகம் பிரம்மாஸ்மி. இதை உணர்வதற்கு ஒரே ஒரு தடைதான் இருக்கின்றது. அந்த தடை உங்களை நோக்கி நீங்களே சொல்லிக்கொள்ளும் சுய வெறுப்பு, சுய மறுப்பு, சுய சந்தேக, சுய பய, சுய வலி எண்ணங்கள், வார்த்தைகள். அதை நிறுத்துங்கள். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அதை நிறுத்த முடிவெடுங்கள். இப்பொழுதிலிருந்து அதை நிறுத்துங்கள். நிச்சயமாக இப்பொழுதிலிருந்தே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை காணும். உடனடியாய் ஜீவன் முக்தியை அளிக்கும் சத்தியம் இது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முடிவெடுங்கள். இந்த பரம சத்தியத்தை மட்டுமே வாழ்வேன். நான் எனும், எனக்குள் இருக்கும் நான் எனும் தன்மை பரம்பொருளின் வெளிப்பாடு. அதை முழுமையாய் வெளிப்படுத்துவேன். அதைத்தான் வாழ்வேன். வேறு ஒரு தன்மையையும் என் வார்த்தைகளால் உயிர் கொடுத்து அவைகளை பெரிதாக்க மாட்டேன். என் பரம சத்தியத்தையே என் வார்த்தைகளால் உயிர் கொடுத்து என் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்வேன் எனும் தெளிந்த உறுதியெடுங்கள்.
1000 ஆண்டுகள் இருளில் இருந்த அறைக்குள் விளக்கை கொண்டு வர, ஒளியை கொண்டு வர 1000 ஆண்டுகள் ஆகாது. இப்பொழுது கொண்டு வாருங்கள் இந்த ஞான ஒளியை, ஞான விளக்கை. 1000 ஆண்டுகள் தீவினையும் இருளும் அழிந்து போகும். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.